நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்கக்கூடிய சம் இஃப் ஃபார்முலா. இந்த சம் இஃப் ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல இருக்கலாம். இல்ல ஒரு கண்ட்ரில போய் சேல்ஸ் பண்றாரு. அந்த கண்ட்ரில நார்த்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஈஸ்ட்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, அவங்களுடைய டீம்மேட்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, எத்தன டைம் சேல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டேபிளர் காலத்தில எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நந்தா அகைன் அகைன் எத்தன டைம் வருதுன்னு பாருங்க. இங்க ஒரு நந்தா, இங்க ஒரு நந்தா, இங்க ஒரு நந்தா, இங்க ஒரு நந்தா. 4 டைம் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டூ சம் இஃப்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பிராக்கெட். ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச். ரேஞ்ச் எதுன்னா, நம்ம வந்து எந்த பேர போட்டு சர்ச் பண்ண போறோங்க. அதுக்கு எனக்கு வந்து இந்த நேம்னு இருக்குங்க இல்லையா? இந்த காலம். செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா குடுத்துக்கிறேன். 2வது வந்து கிரைட்டீரியா. எங்க சர்ச் பண்ண போறேன் அப்படின்றது தான். அதாவது நான் வந்து இந்த எம்ப்டி செல்ல தான் நேம் குடுத்து சர்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? அந்த எம்ப்டி செல்ல கிளிக் பண்ணிக்கிட்டு, கமா குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சம் ரேஞ்ச். எத நான் பார்க்க போறேன்? இந்த சேல்ஸ் வேல்யூ தான். இந்த சேல்ஸ் வேல்யூவ செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பிராக்கெட் குளோஸ், என்டர் அழுத்துங்க. அதாவது நம்ம எதுவுமே குடுக்காதனால அங்க 0ன்னு வருது. இப்ப நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா முன்ன, NANDHA நந்தா டைப் பண்ணிட்டா 11,500 அப்படின்னு வருது. 11,500 அப்படின்னு வந்துருச்சுங்களா? இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா, இது கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து, நம்ப மேனுவலாவும் ட்ரை பண்ணலாம். இங்க இருக்குங்க இல்லையா? 2000 நந்தா, 1000 நந்தா, 8000 நந்தா, 500 நந்தா. ஓகேங்களா? நம்ம இப்ப செலக்ட் பண்ணோம் இல்லையா இங்க, அது வந்து இங்க வந்திருக்கு பாருங்க. சம்முன்ட்டு 11,500 இப்படி தான். இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. நம்ம இங்க கரெக்ட்டா பண்ணியிருக்கோமா இல்லையான்றத சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்க உங்களுக்கு சொன்னேன். பார்த்தீங்கன்னா, இங்கேயே சம் இஃப் ஃபார்முலா ஒர்க் ஆயிடுச்சு. இப்படி தான் சம் இஃப் ஃபார்முலாவ யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேற நேம் குடுத்து சர்ச் பண்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லூனான்னு குடுக்கலாம். லூனான்னு குடுத்தா 9000 வருது. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பார்க்கலாம் பாருங்க. லூனா 7000, லூனா 2000 டோட்டலி 9000, 9000 இப்படி தான் சம் இஃப் ஃபார்முலாவ பயன்படுத்தி வேல்யூ கண்டுபிடிக்கலாம்.